வணக்க மக்களே, யூடியூப் ஃபேமிலிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெறுகின்றோம். சோசியல் மீடியா யூஸ் பண்ண தெரிஞ்சால் மட்டும் போதும் மக்களே. நீங்கள் தினமும் 300 ரூபாய் மேலே சம்பாதிக்கலாம். ரொம்ப ட்ரஸ்டடான கம்பெனி தான். ஜாப் டீட்டெயில்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம், நீங்கள் போய் கொண்டிருக்கும் பாதை சரிதானா இல்லையா அப்படின்றத எப்படி உணர்றது அப்படிங்கிறதுங்க. இது இன்னொரு விதத்தில் சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தை பற்றி கவலையப்படாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் செய்யுங்க. உங்களுக்கு எது தேவையோ அதை நோக்கி வேலை செய்யுங்க. இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த வேலைகள்லாம் நம்ம நிறைய நேரங்களில் இந்த உலகத்துக்காக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் இல்லை, ஒருத்தர் முடி வெட்டணும்னு உட்கார்றாருன்னா எனக்கு பிடிச்ச மாதிரிலாம் நான் முடி வெட்ட முடியாது இல்லைங்களா. அந்த கஸ்டமர் எப்படி கேட்குறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் முடி வெட்டணும் இல்லைங்களா. அப்படி இருக்கும்பொழுது இந்த உலகம் சொல்வதே கேட்காமல் எப்படி வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்ற கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. அதாவது எப்போ இந்த உலகத்தோடைய வார்த்தைகளை கேட்கணும், எப்போ இக்னோர் பண்ணணும், எப்படி கேட்கணும், எப்படி இக்னோர் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம ஒரு சமூக மிருகமாக இருக்கும் பொழுது இந்த உலகத்தையே முற்றிலுமாக புறக்கணிச்சிட்டு நம்மளால வாழ்க்கையை வாழ முடியாது. காரணம் என்னன்னா, இந்த உலகத்தோடைய வார்த்தைகளையும் கேட்டு வாழும் பொழுதுதான் இந்த உலகத்துக்கு தேவையான ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளால கொடுக்க முடியும். அப்படி கொடுத்தாதான் நம்ம வாழ்க்கையை நம்மளால வாழவும் முடியும், அந்த வாழும் வாழ்க்கையை சந்தோஷமாக இருப்பது போல உணரவும் முடியும். ஆதலால் நம்ம போய்கொண்டிருக்கும் பாதை சரிதானா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம மனதளவில் ஒரு தெளிவு இருந்தாலும் சில நேரங்களில் இந்த உலகத்தோடைய வார்த்தைகளை கேட்பது அவசியம். அப்படி வார்த்தைகளை கேட்கும்பொழுது ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒரு விஷயத்த. அந்த ஃபீட்பேக்கை எப்படி வாங்கணும்னா வாய்ஸ் ஆஃப் த லார்ஜர் கம்யூனிட்டியாக வாங்க சொல்கிறாரு. அதாவது என்னென்னா, மக்களின் ஒட்டுமொத்த குரலாக என்ன கேட்குதோ அதை உங்களுடைய ஃபீட்பேக்காக எடுத்துக்கங்க அப்படிங்கிறார். ஃபீட்பேக்னா என்னென்னா, நீங்கள் உங்களோட வேலையை சரியாக தான் செய்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறதுக்கான கருத்து. ஆனால் இந்த பொதுவான கருத்து அப்படின்ற ஒரு இடத்துல வரும்போது இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வந்துடுதுங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தோட பொதுவான கருத்து என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்துக்கு சொல்லப்படுற யூஷுவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸாக தான் இருக்கும். நல்லா சம்பாதிக்கணும், பெரிய ஆளாக வளரணும், பெரிய தொழில் செய்யணும், பெரிய தான் இல்லைங்களா. ஆதலால் நீங்கள் போகிற பாதை இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கு தேவையான பாதையாக இருக்கணும். ஆனால் போகும் வழியில் நீங்கள் சரியாக தான் போகிறீங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த மனிதர்களுக்கெல்லாம் உதவுறீங்களோ, நம்ம கான்ட்ரிபியூஷன் டு சொசைட்டின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஒரு வீடியோ, அதில் சொல்கிற விஷயம், நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குற விஷயங்களில் நீங்கள் எடுத்துக்கிற ஃபீட்பேக் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல கிடைக்கிற ஃபீட்பேக்கு ஒவ்வொருத்தரோட ஃபீட்பேக்காக எடுத்துக்காதீங்க, ஒரு வாய்ஸ் ஆஃப் அ லார்ஜர் கம்யூனிட்டியாக எடுத்துக்கோங்க அப்படிங்கிறாரு. ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டுக்கோ இல்லை அமேசானுக்கோ, ஏன் அவங்க 2 பேரும் சொல்கிறேன்னா, இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்க 2 செல்லிங் பிளாட்ஃபார்ம் இல்லைங்களா, அங்கே போயிட்டு நீங்கள் எந்த ஒரு பொருள் வேணால் எடுத்து பாருங்கள். ரொம்ப தலை சிறந்த பொருளாக இருந்தாலும் அதுக்கும் ஒரு 1 ஸ்டார் ரிவ்யூ இருக்கும். ஆனால் அந்த 1 ஸ்டார் ரிவ்யூவை பார்க்கறதுனால மக்கள் பொருளை வாங்காமல் இருக்க போகிறாங்களான்னு யோசிச்சு பாருங்க, கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மனசுக்குள்ளேயே இன்கிரெயின்டாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாய்ஸ் ஆஃப் த லார்ஜர் கம்யூனிட்டி. அதில் பொதுவாக மக்கள் எந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துகிறாங்க, என்ன மாதிரியான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. ஒரு பொருளை வாங்கும்போது நம்ம அப்படி யோசிப்போம். ஆனால் இந்த பொருளை விற்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற அந்த ஒவ்வொரு சின்ன நெகட்டிவ் ஃபீட்பேக்கையும் நம்மளுடைய மனசோடைய உச்சத்துக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம். இதனால் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சில மனிதர்கள் கொஞ்சம் கூட சிந்திக்காமல் சில நேரங்களில் வேணுமென்றே நம்மளுடைய மனதை காயப்படுத்தணும்னு சொல்கிற வார்த்தைகளால் நம்மளை நம்பி யார் இருக்காங்களோ, நம்மளுடைய பொருளை ஆக்சுவலாக யார் வாங்கி பயன்படுத்துவாங்களோ, நம்ம பேசுகிறத ஆக்சுவலாக யார் கேட்பாங்களோ அவங்கள பற்றிலாம் நம்ம கவலைப்படாமல் இந்த திட்டுற ஒரு சிலரை பற்றி மட்டும் நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம 2 இடத்துல பெரிய தவறு செஞ்சுருவோம். ஒன்று, நம்மளுடைய வேலையே நம்ம நிறுத்த ஆரம்பிப்போம். இல்லை, அந்த ஒரே ஒரு நபர் சொன்ன ஒரு கருத்தை இல்லை அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக என் வாழ்க்கையை வாழறேன்னு ஆரம்பிப்பேன். எப்படியும் அவங்க கன்வின்ஸ் ஆகவே போகிறதில்ல. காரணம் என்னென்னா, அவங்க அங்கே நிவர்த்திக்காக வரல, உங்களை திட்டணுன்றதுக்காக, உங்களை காயப்படுத்தணுன்றதுக்காக வந்திருக்காங்க. ஆனால் உங்களை நாடி வரும் அனைத்து மக்களையும் நீங்கள் இக்னோர் பண்ணிவிட்டு உங்களை திட்டுற அந்த ஒரே ஒரு மனுஷனை மட்டும் நீங்கள் மனசில் வச்சு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இது புரிதல் அளவில் உங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சாலும் இது பழக்கத்தில் எடுத்துகிட்டு வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தாங்க. ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் உங்கள் மனசுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை யாராவது திட்டுறாங்க இல்லை ஏதாவது ஒரு தப்பான ஃபீட்பேக் வருது அப்படின்னா
பொதுவாக எனக்கு தப்பான ஃபீட்பேக் தான் வருதா, அப்போ அந்த விஷயத்தில் நான் கவனம் செலுத்தணும். அப்படி பொதுவாகவே இல்லை அப்படின்னாலும் அதில் ஒரு உண்மை இருக்குன்ற மாதிரி எனக்கு மனசில் ஒரு ஓரத்துலையாவது தோணுதா, அப்போ நான் அந்த கமெண்ட்டுக்கு இல்லை அந்த ஃபீட்பேக்குக்கு சிந்திக்க ஆரம்பிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆல்வேஸ் லிசன் டு த வாய்ஸ் ஆஃப் த லார்ஜர் கம்யூனிட்டி. பொதுவாக மக்கள் உங்களுக்கு உங்களுடைய வேலையை பற்றி எந்த ஃபீட்பேக் கொடுக்குறாங்கன்றதில் மட்டும் கவனிங்க. அப்போ தான் நிம்மதியாக வாழவும் முடியும், நீங்கள் கொடுக்குற விஷயங்களை சரிவர கொடுக்கவும் முடியும். இதுதான் இன்றைய முக்கியமான டேக்அவே.